அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரை பொறுப்பு என தமிழ்நாடு அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நெறிமுறைகளை வகுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை அண்மையில் தமிழ்நாடு அரசு கூட்டியது. இந்நிலையில் ரோட் ஷோக்களை நடத்துவதற்கான வழிகாட்டு வரைவு நெறிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது. அதில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரை பொறுப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோக்கள், போராட்டம் ஆகியவற்றை நடத்துவதற்கான இடங்களை காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஆகியோருடன் கலந்தாலோசித்து மாவட்ட ஆட்சியர் முடிவெடுத்து அறிவிப்பார் என கூறப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் முன்பு என்ன தேதி, நேரம், எதற்காக நடத்தப்படுகிறது, எவ்வளவு மக்கள் பங்கேற்பார்கள், எத்தனை வாகனங்கள் வரும், பங்கேற்கும் முக்கிய தலைவர்களின் விவரங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும். ரோட் ஷோக்களை பொறுத்தவரை பங்கேற்கும் முக்கிய தலைவர்கள், பரப்புரை தொடங்கி முடியும் இடங்கள் ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டும். கூட்டத்தில் பொதுமக்கள் எவ்வளவு பேர் பங்கேற்க முடியும் என்பதை பொதுப்பணித்துறை பொறியாளர் ஆய்வு செய்து சான்றிதழ் அளிக்க வேண்டும். நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்களை நடத்த சம்பந்தப்பட்ட துறைகளிடம் அனுமதி பெற வேண்டும் என வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக நிகழ்ச்சிகளுக்கு 10 நாட்களுக்கு முன்பு அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும். 50,000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு 30 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும். திடீர் ஆர்ப்பாட்டம், போராட்டங்களை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் முடிவெடுப்பார். நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை முழு பொறுப்பு என வரைவு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி தொடங்கும் 2 மணி நேரத்திற்கு முன்பே அந்த இடத்தில் பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5,000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கு மட்டுமே இந்த விதி பொருந்தும். வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் மத ரீதியான கூட்டங்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது என்று வரைவு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டு வரைவு நெறிமுறைகளின் நகல்களை மனுதாரர்களாக உள்ள அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வழங்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது.